பிரகதாம்பாள் கோயில் அரைக்காசு அம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது. புதுக்கோட்டை மன்னன் வெளியிட்ட செம்பு சிறு காசுகளில் அரைக்காசு அம்மனின் உருவம் பொறித்திருக்கின்றது. இந்த அரைக்காசு அம்மனை வேண்டிக் கொண்டு எந்த பொருள் காணாமல் போனாலும் சிறிது வெல்லத்தை எடுத்து வைத்து பிரார்த்தித்தால் காணாமல் போன பொருள் கிடைத்துவிடும் என்பது அனைவரின் நம்பிக்கையாகவும் அது உண்மையாகவும் இங்கு இருக்கின்றது. இந்த திருக்கோயில் 6ஆம் நூற்றாண்டு கோவில். பல கல்வெட்டுகள் இங்கு இதன் தொன்மையை பறைசாற்றுகின்றது. ஒவ்வொரு தூண்களிலும் அற்புதமான சிலை வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த கோயிலின் தொன்மையையும் அழகையும் மேலும் மெருகூட்டுகின்றது. மன்னர்களின் சிலையும் இறைவனின் உருவச்சிலைகளும் மன்மதனின் சிலையும் காணப்படுகின்றது. புதுக்கோட்டை மன்னனிடம் பிரகதாம்பாள் நேரடியாக பேசியதாக இங்கு கல்வெட்டுகள் கூறுகின்றன. காமதேனு பசு பாறையில் கீறி மீதி நீரை கங்கை நீரை ஊற்றியதே இப்பொழுதும் வற்றாத சுனையாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நீரை கொண்டுதான் இங்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அம்மனுக்கு சர்க்கரை கலந்த பாலால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. திரவிய பொடி மஞ்சள் பொடியினாலும் அபிஷேகம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றுகின்றார்கள். மங்களாம்பிகை தாயின் சன்னதியும் இங்கு உள்ளது. பிரகதாம்பாள் கோயில் என்பதை விட அரைக்காசு அம்மன் கோயில் என்றாலே பலருக்கு இந்த கோயில் தெரிகின்றது. இவ்வாறு பல சிறப்புகளை உடையதாக இந்த கோகர்ணேஸ்வரர் கோவில் திகழ்கின்றது.